வெல்கம் எவ்ரிவன். ஸோ நாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2023 CSAT ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சளவு ஷார்ட்கட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே இதோட தம் ரூல் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நெகட்டிவ், அதாவது கம்பல்சரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் சொல்யூஷன்ஸ், இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ பேசிக்காக இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி பேசேஜை படிக்காமல், மீன்ஸ் பேசேஜை அதிகமாக பேசேஜை சுத்தமாக படிக்காமல் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. பட் பேசேஜை ஓரளவு ரிலை பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஆஃப் மோஸ்ட் ரேஷ்னல், ப்ராக்டிக்கல் அண்ட் இமீடியட் சொல்யூஷன். அதாவது ரேஷனல், ப்ராக்டிக்கல், சயின்டிஃபிக்காக இருக்கணும். சொல்யூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்யூன் சொல்யூஷனாக இருக்கணும். அதே மாதிரி இமீடியட்டாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனை பார்ப்போம். நேஷ்னல், ப்ரக்மேட்டிக், லீகல் அண்ட் பாலிசி ஃப்ரேம்வொர்க் ஃபார் வாட்டர் அலோகேஷன் ஷுட் பி மேட். அதாவது என்னென்னா, நம்ம பேசேஜை படிக்கவே இல்லை, பட் டைரெக்டாக ஆப்ஷனை படிக்கிறோம். ஆப்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது வாட்டர் அலோகேஷன் சொல்யூஷன் பண்ணுறதுக்கு நேஷ்னல், ப்ரக்மேட்டிக், லீகல், பாலிசி ஃப்ரேம்வொர்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு பாலிசி ஃப்ரேம்வொர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பார்லிமெண்ட் செஷனாவது தேவைப்படும். ரொம்ப மினிமம் ஒரு பார்லிமெண்ட் செஷன் தேவைப்படும். ஆனால் பட் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இமீடியட் ஆக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்கன்னா ஆல் ரிவர் சிஸ்டம் ஆஃப் த கண்ட்ரி ஷுட் பி லிங்க்டு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இமீடியட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட், வாட்டர் சேனல் பிட்வீன் த ரீஜன்ஸ் ஆஃப் வாட்டர் சர்ப்ளஸ் அண்ட் ரீஜன் ஆஃப் வாட்டர் டெபிசிட் ஷுட் பி கிரியேட்டட். ஸோ இது வந்து மேபி இருக்கலாம். ஸோ ஆப்ஷன் டி படிக்கலாம். டு மிட்டிகேட் வாட்டர் கிரைசிஸ், வாட்டர் டிமாண்ட் ஆஃப் செக்டார்ஸ் சச் அஸ் அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரி ஷுட் பி ரெடியூஸ்ட். அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பாட்டுக்கு எங்கே போவோம்? ஸோ இதுவுமே சயின்டிஃபிக் சொல்யூஷன் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி. இப்போ எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அதாவது இங்கே இமீடியட் சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. இதை கம்பேர் பண்ணும்போது இதுதான் நம்மளால் இமீடியட்டாக பண்ண முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இமீடியட் சொல்யூஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இம்ப்ளைஸ். அதாவது இம்ப்ளைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சும்மா ஓகே. ஸோ இம்ப்ளைஸ் த பேசேஜ். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பேசேஜ் படிக்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசேஜோட ஃபைனல், அதாவது கடைசி பேராகிராஃபை மட்டும் படிக்கலாம். ஃபஸ்ட்டு, ஃபார் அன் எக்கானமி தட் வில் பி மோர் டிபெண்ட் ஆன் ஹைலி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் திஸ் வாஸ் அ சிக்னிஃபிகண்ட் சேலஞ்ச் அண்ட் இட் இஸ் ஒன் தட் ரியலி ஷுட் பி அட்ரஸ்ட் கிவன் இந்தியா டெமோக்ராட்டிக் அவுட்லுக். ஆக்சுவலாக இதை பற்றி வந்து நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கல. ஸோ மோர் தென் half of the Indian women and almost quarter of the Indian men are working age suffer from anemia. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஐடியா கிடைச்சிருக்கு அப்படின்னா, இப்போது அனீமியா, மென் அண்ட் விமென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அனீமியாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அனீமியானா நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ லோ ஆர்பிசி கவுண்ட். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அனீமியா வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன ப்ரொடக்டிவிட்டி வந்து குறையும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பட் தே வாண்ட் டு இம்பார்ட்டன்ட் அஸ் லாஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா குறையும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் பிகம் இன்க்ரீசிங்லி கிளியர் தட் ஆஃப் மெனி மெஷர்ஸ் ஆஃப் காக்னிட்டிவ் எபிலிட்டி மால் நரிஷ்மெண்ட் இன் இந்தியன் சில்ட்ரன்ஸ் பர்ஃபார்ம்டு 2 or 3 times worsen than that of absolute adequately nourished peers. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த மால் நரிஷ்மெண்ட் தான் இஷ்யூன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா மால் நரிஷ்மெண்ட்டை சுற்றி என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். எஜுகேஷன் சிஸ்டம் மஸ்ட் பி ஸ்ட்ரென்தன்ட் இன் ரூரல் ஏரியாஸ். இங்கே ரூரல் அர்பன்லாம் பேச கிடையாது. லார்ஜர் ஸ்கேல் அண்ட் எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இஸ் நீடட். ஸ்கில் டெவலப்மெண்ட்டு டைரெக்டாக அவங்க சொல்ல கிடையாது. ஃபார் அன் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் ஃபார் ஒன்லி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இஸ் நீடட். இது ஒன்லி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், இந்த ஒன்லிங்கிற வார்த்தையிலே நம்ம வந்து இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் ரேபிட் எக்கனாமிக் க்ரோத் as envisages as attention should be paid on health and nutrition of the people. இப்போது என்னென்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பேசேஜ் என்ன சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேசேஜ் வந்து சிம்பிளாக சொல்கிறேன். ஒர்க்கிங் ஏஜ் அனீமியா இருக்குது, ஒர்க்கிங் ஏஜ் பீப்புளுக்கு, அதனால் ப்ரொடக்டிவிட்டி லாஸ் ஆகுது. மால் நரிஷ்மெண்ட் தான் அதுக்கு ரீசன். ஸோ எக்கனாமி நல்லா இருக்கணும் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷனும் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? இப்போது எக்கனாமியும் நியூட்ரிஷனை பற்றி தான் பேசுகிறாங்க, இங்கே எஜுகேஷனை பற்றி பேசலை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் கிடையாது.
ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஸ்கில் டெவலப்மெண்ட் இங்கே வந்து வெறும் ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இஸ் நீட் ஆஃப் த அவர். வெறும் ஸ்கில் டெவலப்மெண்ட் மட்டுமே நீட் ஆஃப் த அவர் கிடையாது, இங்கே நியூட்ரிஷனும் நீட் ஆஃப் த அவர் தான். ஓகேங்களா? ஃபார் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹெல்த் நியூட்ரிஷன் ஒன்லி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தாண்டி ஒன்லி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் நீடட். அப்போ வந்து நார்மல் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் தேவை இல்லைங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ எல்லாருக்கும் தான் தேவை. அப்போது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா attention should be paid to health and nutrition of the people. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதில் வந்து ஜென்ரலாகவே இந்த 3 ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிட்டு டி வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் which one of the following is most logical rational? ஸோ லாஜிக்கல் ரேஷனல், சயின்டிஃபிக்காக இருக்கணும், சொல்யூஷன் பேஸ்டாக இருக்கணும். அடாப்டேஷன் டு த climate change and mitigation response are basically the responsibility of the government. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு climate சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? climate change causes a change in government policies regarding land use pattern in the country. Risk perception of a farmer are important for motivating them for taking adaptation challenge. அடுத்து, since the mitigation is not possible, government should come up with policies of quick response to climate change. சரி, ஓகே, இதெல்லாம் பேசேஜில் படிக்கலாம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா in India a majority of farmers are marginal and small and less educated and possessively low adaptive capability of climate changes. இந்தியாவில் இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு பெருசாக எஜுகேட் கிடையாது. அதனால் climate சேஞ்செல்லாம் டக்குன்னு அடாப்ட் ஆக முடியாது. அப்போது ஃபார்மர்ஸால் அடாப்ட் ஆக முடியாது. ஓகேங்களா? So perhaps the credit and other concerns so that one cannot expect autonomously adapt to climate change. தனியாக ஒரு ஃபார்மர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா climate சேஞ்சுக்கு அவனே புரிஞ்சு அவனே அடாப்ட் ஆகி இருக்க முடியாது அப்படிங்கிறத அங்கே சொல்ல வராங்க. அதுக்கடுத்து ஈவன் இஃப் இட் வாஸ் பாசிபிள் இட் would not be sufficient offset of losses from climate changes. அப்படி பண்ணாலையும் அந்தளவு பெருசாக ஒன்றும் லாஸ் வந்து தவிர்க்க முடியாது climate சேஞ்சினால். ஸோ இந்த climate சேஞ்சும் ஃபார்மர் வந்து அடாப்ட் பண்ணுறதுக்காக அடாப்டேஷன் climate சேஞ்சும் paramount along the fast mitigation response. Another solution is to have planned policy driven adaptation. இந்த பாலிசி ட்ரிவன்னு வந்தாலே அது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்னு அர்த்தம். ஆக்சுவலாக பாலிசி யார் போடுவா? கவர்மெண்ட் தான் போடுவாங்க. which of the following which would require the government to come up with policy recommendation? கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? பாலிசியோடு வரணும். இப்போது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபார்மர், climate சேஞ்ச், பாலிசி. கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மர் ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த climate சேஞ்சிலேருந்து ஃபார்மரை காப்பாற்றுறதுக்காக பாலிசி ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும். அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் பாலிசி போட்டால் அது வந்து என்ன பண்ணுவார்? ஃபார்மர் அடாப்டிங் த அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் டு climate change depend whether they are perceived or not. However, this is not always enough for adaptation. It is important how the farmer perceives the risk association with the climate change. கவர்மெண்ட் பாலிசி போட்டு அதை ஃபார்மருக்கு சொல்லணும். பட் என்ன தான் சொன்னாலும், என்ன தான் இப்படியெல்லாம் பண்ணாலும், ஆனால் நம்ம ஒரு ஃபார்மர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் எப்படி அதை புரிஞ்சு அந்த ரிஸ்க்கை வந்து அசோசியேட் பண்ணி எடுத்துக்கிறான்றது தான் மேட்டர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், இந்த ஆப்ஷன் சி, ரிஸ்க் பர்செப்ஷன் ஆஃப் ஃபார்மர் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் மோட்டிவேட்டிங் தெம். என்ன தான் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் டெசிஷன் போட்டாலும் அந்த ஃபார்மர் எந்தளவு ரிஸ்க் எடுக்கிறான், அவனுக்கு எந்தளவு புரிதல் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ மீதி 3 ஆப்ஷன் எப்படின்னு பாருங்கள். சின்ஸ் த மிட்டிகேஷன் இஸ் நாட் பாசிபிள், இந்த மிட்டிகேஷன் பற்றியெல்லாம் பேச கிடையாது. ஸோ அடாப்டேஷன் டு climate சேஞ்ச் இந்த மிட்டிகேஷன் இஸ், திரும்பவும் பாருங்கள், இங்கே வந்து அந்த climate சேஞ்ச் மிட்டிகேஷன் பற்றியே பேச கிடையாது. இது ரெண்டுமே ஏ அண்ட் டி ஆர் சேம், மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போது ஆப்ஷன் பி, climate change causes the change in government policies regarding land use pattern பற்றியெல்லாம் இங்கே எதுவுமே சொல்ல கிடையாது. ஜஸ்ட்டு ஃபார்மர், climate change, கவர்மெண்ட் பாலிசிஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து சி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே க்ரூஷியல் மெசேஜ். ஸோ க்ரூஷியல் மெசேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா, ஸோ க்ரூஷியல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்குறாரு. க்ரூஷியல் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் பெஸ்ட். இப்போ இந்த 4 ஆப்ஷன் எது சொல்யூஷன் பாருங்கள். பிஸ்னஸ் தட் காசஸ், சரி ஓகே, இதெல்லாம் கடைசி பேராகிராஃப் மட்டும் படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, பிஸ்னஸ் தட் do not hedge against the threat of uncertainty outcome fails. The world cannot afford such as reckless on climate change. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா climate change versus பிஸ்னஸ்ங்கிற மாதிரி வருது. சரிங்களா? ஓகே, இப்போது பிஸ்னஸ் தட் காசஸ் எமிஷன் மே நீட் டு க்ளோஸ் டவுன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு சொல்யூஷனா?
நம்ம அப்போ ஸோ பொல்யூஷன் காஸ் பண்ணுற பிஸ்னஸ் எல்லாத்தையுமே நம்ம லாக்டவுன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து எக்கனாமிக் எங்கே போகிறது? ஓகே, அப்போ கிடையாது. அது ஒன்லி சொல்யூஷன் அப்படின்னு வந்தாலே தப்பு. ஏன்னா சொல்யூஷன் அப்படின்னாலே நிறைய இருக்கணும். அதில் ஒன்லி சொல்யூஷன் அப்படின்னு வந்தாலே தப்பு தான். வெயிட்டிங் டு டீல் வித் த கார்பன் எமிஷன் அன்டில் த டெக்னாலஜி இம்ப்ரூவ்ஸ் நாட் அ வைஸ் ஸ்ட்ராட்டஜி. ஆமாம், ஸோ டெக்னாலஜி வரட்டும், அது வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி வந்து கார்பன் இது பண்ணட்டும், அது வரையும் நான் வந்து பொல்யூட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பான ஒரு விஷயம். சின்ஸ் த ஃபியூச்சர் டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் uncertainty, new industries should be based on renewable. ஆக்சுவலாக இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா should be based on renewable. அதாவது since the future technology changes uncertainty. ஸோ renewable அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இதில் வந்து பெஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது ரெண்டை கம்பேர் பண்ணும்போது வெயிட்டிங் டு டீல் வித் கார்பன் எமிஷன் அன்டில் த டெக்னாலஜி இம்ப்ரூவ்ஸ். நம்ம டெக்னாலஜியை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கோம், சரிங்களா? ஷுட் பி பேஸ்ட் ஆன் ரெனியூபிள். நம்ம வந்து இது பண்ண முடியாது, எல்லாமே ரெனியூபிள் எனர்ஜி. இது வந்து நாட் பாசிபிள். மேக்ஸிமம்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா ஷுட் பி பேஸ்ட் ஆன் நியூ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அப்படின்னு சொல்கிறதுமே தப்பு. ஓகேங்களா? ஸோ ஓகே, பிஸ்னஸ் தட் do not hedge against the threat of uncertainty outcome fails. The world cannot afford such as reckless on climate change. ஸோ ஆல்மோஸ்ட் இதோட க்ரக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு லைன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ரேஷ்னல் அசம்ஷன். இப்போ இது வந்து சயின்டிஃபிக்காக சொல்யூஷன் சொல்கிற மாதிரி இருக்கணும். we are likely to spend more money on the cure than prevention. Okay, it is a job of a government to solve the environmental and public health of the problem. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தப்பான அப்சர்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். வெறும் கவர்மெண்ட் மட்டும் ஸ்டெப் எடுத்தால் போதுமா? ஹெல்த் கேன் பி ப்ரொடெக்டட் ஈவன் இஃப் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் இஸ் கோஸ் ஆன் அன்அட்டெண்டட். அதாவது ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த பொல்யூஷனை நான் கண்டுக்க மாட்டேன், ஆனால் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களோட ஹெல்த்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இப்போ நான் வந்து ப்ரிவென்ட் பண்ணிவிடுவேன், மீன்ஸ் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நான் தடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறது நடக்காத ஒரு காரியம். ஸோ இது வந்து டோட்டலாக தப்பு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து லாஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் லைஃப் ஸ்டைல் அண்ட் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் வேல்யூஸ் லெட் டு சம் ஆஃப் அன்ஹெல்தி வே ஆஃப் லிவிங். அப்போது வெஸ்டர்ன் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்ஹெல்தி வே ஆஃப் லிவிங்னு சொல்கிறாங்க. லெட் டு சம் அன்ஹெல்தி வே ஆஃப் லிவிங், அதாவது வெஸ்டர்ன் வேல்யூஸ். ஸோ ஒரு வேல்யூஸை வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக தப்பு சொல்ல முடியாது. அப்போது இப்போ மேக்ஸிமம் வேர்ல்டே வெஸ்டர்னில் தான் இருக்குது. அப்போது இருக்கிறவங்க எல்லாத்தையுமே தப்பு சொல்கிறோன்னு அர்த்தமா? இது டோட்டலாக மீன்ஸ் இதை வந்து ரொம்ப தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். ட்ரெடிஷ்னல் லைஃப் ஸ்டைல் யூஸ் பண்ணதுனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து தப்பு. ஸோ என்னென்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், we are likely to spend more, ரேஷனல் அசம்ஷன். சரி, ஓகே. வித் த ஹெல்த், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி பேராகிராஃப் படிக்கலாம். வித் த ஹெல்த் ஆன் அதர் ஹேண்ட் இண்டிவிஜுவல் சாய்ஸ் can make the difference between life and death. Literally, and yet barring a few, there seems to be a same collectively lethargic towards making their choices. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் காசஸ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் சப்ஸ்டான்ஷியலி சேஞ்சஸ் இன் லைஃப் ஸ்டைல். பாருங்கள், என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் வந்து ஹெல்த் ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணுது. சப்ஸ்டான்ஷியலி சேஞ்ச் இன் லைஃப் ஸ்டைல் கேன் ரெடியூஸ் சப்ஸ்டான்ஷியலி தான், ஓரளவு தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன நினச்சிருப்போம், இது படித்த உடனே சேஞ்ச் இன் லைஃப் ஸ்டைல் கேன் ரெடியூஸ் என்விரான்மெண்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், இந்த லாஸ் இன் ட்ரெடிஷ்னல் லைஃப் ஸ்டைல். ஸோ அதனால தான் வந்து இதாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை, சப்ஸ்டான்ஷியலி அப்படின்னா அதாவது lifestyle can reduce the environmental health problem, but the idea appears almost impossible. பாருங்கள், இந்த ஐடியா வந்து டோட்டலி இம்பாசிபிள் தெளிவாக இங்கேயே கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ரெண்டு லைனை படித்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஆன்சரை கரெக்டுன்னு போட்டிருப்போம். பட் the idea appears almost impossible to adapt. With the environmental problems, individual efforts can be perceived as having negligible effect and therefore lead to an inertia. டோட்டலாக வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் ப்ராப்ளத்தை வந்து காஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நம்ம அதுக்கு வந்து என்ன சொல்யூஷன், அசம்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் பேஸ்டாக இருக்கணும். அசம்ஷன் கொடுத்தா அது வந்து சொல்யூஷன் அர்த்தம். ஸோ இந்த பேராகிராஃபை படித்து நம்ம என்ன சொல்யூஷன் சொல்கிறோம், என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பட் இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஹெல்த் கேன் பி ப்ரொடெக்டட் ஈவன் இஃப் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் கோஸ் ஆன் அன்அட்டெண்ட். இது டோட்டலாக தப்பு. ஓகேங்களா? இப்போ ஜாப் ஆஃப் த கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட்டை பற்றி பேசவே இல்லை, தப்பு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் லைஃப் ஸ்டைல். அதான் அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் அந்த இடத்துல நம்ம இதுதான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிக்கு தான் யூபிஎஸ்சி பண்ணுவாங்க. இந்த அப்படியே வந்து அவங்க மேலே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் மாற்றி கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து வைக்கிறது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13th கொஷின்.
13th கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, க்ரக்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ க்ரக்ஸ் வந்து டோட்டலாக என்ன புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷனை பார்த்துட்டு சால்வ் பண்ண முடியல அப்படின்னா பேசேஜுக்கு போகலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட், த ஸ்கீம் ஆஃப் யூனிவர்சல் பேசிக் இன்கம் ஷுட் பி இம்ப்ளிமெண்டட் வேர்ல்டு வைட் அஸ் அ வே ஆஃப் பாவர்ட்டி எலிவேஷன். அதாவது இது வந்து மிஷன் இம்பாசிபிள். சரிங்களா? உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் நான் யூனிவர்சல் பேசிக் இன்கம் கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதே நடக்காது. We must place food-based nutrition at the center of our policy. We must place, ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி இது வந்து சொல்யூஷனாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம். நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஃபுட் ஷுட் பி இம்ப்ரூவ்ட் பை கிரியேட்டிங் அப்ராப்ரியேட் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ். சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு பார்ப்போம். ஏன்னா நியூட்ரிஷன்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு யூஸிங் மாடர்ன் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி. இந்த ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி வி மஸ்ட் ஃபோர்ட்டிஃபை த ஃபுட் ஐட்டம்ஸ். ஆக்சுவலாக இது ரெண்டுமே ஒரே சொல்யூஷன் இல்லைங்களா, ஒரே ஆப்ஷன். இது ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் மூலிமா பண்ணணும்னு சொல்கிறாங்க, இது ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் மூலிமா பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தப்பு. ஸோ ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் ஆகுது. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 21. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரேஷ்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? லாஜிக்கல் அண்ட் ரேஷ்னல். ஸோ லாஜிக்கல் ரேஷ்னல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்பிட்ரி கர்ப்ஸ் அண்ட் வெஹிக்கல் டு ரெடியூஸ் பொல்யூஷன் ஆர் டிஃபிகல்ட் டு இம்ப்ளிமெண்ட். ஆர்பிட்ரி கர்ப்ஸ் அண்ட் வெஹிக்கல் டு ரெடியூஸ் பொல்யூஷன் ஆர் டிஃபிகல்ட் டு இம்ப்ளிமெண்ட். ஓகே, சரி, இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. பட் அடுத்து பார்ப்போம். நீ-ஜெர்க் ரியாக்ஷன் cannot solve the problem of a pollution, but an evidence-based approach will be more effective. ஓகே, இது வந்து இருக்கலாம். ஏன்னா எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச் வந்து பார்த்திங்கன்னா மோர் எஃபெக்டிவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஹெவி பெனால்ட்டி ஷுட் பி என்ஃபோர்ஸ்ட் ஆன். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஆக்சுவலாக பொல்யூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எமிட் பண்ணுறவங்க வரலாம் ஹெவி பெனால்ட்டி போடணும் அப்படிங்கிறது வந்து தப்பு. அப்படி ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியாது. மோஸ்ட் லாஜிக்கல் ரேஷ்னலாக இப்படி ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியாது. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் த லா டு டீல் வித் த ப்ராப்ளம் ஆஃப் பொல்யூஷன் த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆர் டென் டு மேக் ஆர்பிட்ரரி டெசிஷன். ஆக்சுவலாக ஆர்பிட்ரரி டெசிஷனுங்கிறது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். இங்கேயும் ஆர்பிட்ரரி கர்ப்ஸ் அப்படிங்கிறதுமே எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். ஏவும் டியும் தப்பு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா பி கரெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்ல வரேன்னா ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம சொல்யூஷன் பேஸ்டாக படிக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி லாஜிக்கல் ரேஷ்னல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபரன்ஸ், லாஜிக்கல் இன்ஃபரன்ஸ். இதில் வந்து எது வந்து லாஜிக்காக இன்ஃபர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் அஜெண்டா ஃபார் த கண்ட்ரி அரௌண்ட் த வேர்ல்ட் டு என்ஷோர் த குட் எக்ஸ்டர்னல் ஃபினான்ஸ். சரி, ஓகே. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகலாம். குட் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இம்ப்ரூவ்ஸ் த கிரெடிபிலிட்டி ஆஃப் த ஃபர்ம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் மார்க்கெட் என்ஷூர்ஸ் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் குட் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். ஓகே. குட் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பேவ்ஸ் த வே ஃபார் ரொபஸ்டிக் சப்ளை செயின். சரி, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்ப்பரேட் கவர்னன்ஸை பற்றி இருக்குது. நம்ம எதுக்கோ ஒன்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஓகேங்களா? இன்வெஸ்டார்ஸ் look to the place where the funds were standards and disclosures of timely, accurate financial reporting of equal treatment to all stakeholder meet. Investors look to the place their funds where the standards of disclosure of timely, accurate financing. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு இடத்த பார்க்குறாங்க. மீன்ஸ் எந்த மாதிரி இடம்னா பர்ஃபெக்டாக இருக்கிற இடம். மீன்ஸ் அக்யூரேட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் நடக்கணும், கரெக்டான டைமில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். குட் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்கரேஜஸ் கம்பெனி டு ப்ரொவைட் அக்கௌண்டபிலிட்டி. குட் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இருந்தால் அந்த கண்ட்ரி அக்கௌண்டபிளாகவும் இருக்கும், கண்ட்ரோலாகவும் இருக்கும் அந்த கம்பெனி. ஃபண்டமெண்டல் ரீசன் வை த கார்ப்பரேட் கவர்னன்ஸ் ஆர் மூவ்ட் ஆன் டு த எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் அஜெண்டா வேர்ல்டு வைட் ஹஸ் பீன் ரேபிட் growth ஆஃப் இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் மார்க்கெட்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே கார்ப்பரேட் கவர்னன்ஸை பற்றி தான் பேசுகிறாங்க. எஃபெக்டிவ் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் என்ஹான்சஸ் அக்சஸ் டு எக்ஸ்டர்னல் ஃபினான்சிங் பை த ஃபிர்ம்ஸ். ஸோ இங்கே நல்ல கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கம்பெனி டெவலப் ஆகும்னு சொல்கிறாங்க ஓவராலாக. ஸோ அதுதான் இட் இஸ் அன் குட் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இம்ப்ரூவ்ஸ் த கிரெடிபிலிட்டி ஆஃப் த ஃபிர்ம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குட் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பேஸ் ஃபார் ரொபஸ்டிக் சப்ளை செயின். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் நம்ம கரெக்டாக நினைக்கலாம். பட் இது ஒன்லி சப்ளை செயினை மட்டும்தான் சொல்லுது. டோட்டல் கவர்னன்ஸே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து என்ன பண்ணுது, திருப்பி போடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ கொஷின் நம்பர் 23.
which of the following statements best reflects most logical rational inference? The home range of elephant need to be a vast area of rich biodiversity. இருக்கலாம். The elephants are keystone species and they benefit biodiversity. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்விரான்மெண்ட்டில் படிக்கிற ஃபேக்ட் ஓகேங்களா. ரிச் பயோடைவர்சிட்டி cannot be maintained in the forest without the presence of elephant. இது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டு. எலஃபேண்ட்டே இல்லாத ஃபாரஸ்ட்டெல்லாம் எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணும், டெவலப் பண்ணும், அப்படிலாம் கிடையாது. எலஃபேண்ட்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் ரீஜெனரேட்டிங் த ஃபாரஸ்ட் வித் ஸ்பீஷியஸ் ஆஸ் பர் ரெக்குயர்மெண்ட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட சப்செட்டு தான் இது எல்லாமே, சரிங்களா. ஏவும் டியும் பியோட சப்செட். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், எலஃபண்ட் இஸ் கீஸ்டோன் ஸ்பீஷியஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் த பயோடைவர்சிட்டி. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 31. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலெக்ஷன் அசம்ஷன் சயின்டிஃபிக்காக இருக்கணும். collection, processing and segregation of the municipal wastages should be within the government agencies. அப்போ நம்ம பிபிபி அப்படிங்கிற ஒரு கான்செப்டே பேச மாட்டோம். இந்த மாதிரி வெறும் கவர்மெண்ட் ஏஜென்சி மட்டும்தான் இதை பண்ணணும் அப்படின்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் பற்றி பேச மாட்டோம். ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ரிசோர்ஸ் ரெக்கவரி அண்ட் ரீசைக்ளிங் ரெக்வயர்டு டெக்னாலஜி இன்புட் தட் கேன் பி பெஸ்ட் ஹேண்டில்டு பை ப்ரைவேட் செக்டர் என்டர்பிரைசஸ். திரும்பவும் இதே தான். இங்கே வந்து வெறும் கவர்மெண்ட் மட்டும் சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து ப்ரைவேட் செக்டார் மட்டும் சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ப்ளஸ் ப்ரைவேட் சேர்ந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத நல்லா பண்ண முடியும். ஓகேங்களா. இது வந்து ரேஷ்னலாக அசம்ஷன் மீன்ஸ் அந்த அசம்ஷனுங்கிறது ஒரு சயின்டிஃபிக் சொல்யூஷனாக இருக்கணும். ஸோ ஆக்சுவலாக நெய்தர் ஒன் ஆர் டூ ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் க்ரக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோர் மெசேஜ். ஸோ ஜென்ரேட் ஆஃப் அன் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் முனிசிபல் சாலிட் வேஸ்டேஜ் இன்எக்ஸ்பென்சிவ். அதாவது நம்ம அப்படி இன்எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து நேரம் அதுலேருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணியிருப்போம். ஆப்ஷன் ஏ வந்து கிடையாது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயோமெத்தனேஷன் இஸ் அண்ட் மோஸ்ட் ஐடியல் வே ஆஃப் ஜெனரேட்டிங் municipal solid wastages. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். செக்ரிகேஷன் ஆஃப் municipal solid wastages இஸ் ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ensuring waste to energy plant. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டு ensuring waste to energy plant. ஸோ ஓகே, ஆப்ஷன் ஃபார் த biodegradable component of Indian municipal solid waste is not adequate to provide energy from waste to efficiency. ஸோ என்ன இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் அடக்குவேட்லாம் கிடையாது. ஸோ இது வந்து தப்பு. செக்ரிகேஷன் ஆஃப் municipal solid wastages ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதாவது க்ரக்ஸு கேட்டிருக்காங்க. ஸோ க்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலாக இது வந்து தப்பு. பயோமெத்தனேஷன் இஸ் மோஸ்ட் ஐடியல் வே தப்பு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஐடியல் வே அப்படிங்கிறதெல்லாம் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து தப்பு. இந்த வார்த்தை தான் நம்ம எலிமினேட் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கடுத்து செக்ரிகேஷன் ஆஃப் முனிசிபல் சாலிட் வேஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இது எக்ஸ்ட்ரீம் கிடையாது, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட். மொத்தமாக இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். சரிங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் இன்ஹெரண்ட்லி அன்சேஃப். எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டு. ஆர்கானிக் ஃபார்மிங் எல்லாம் டோட்டலாக அன்சேஃபாக என்ன, ஃபார்மர் அண்ட் கன்சியூமர் 2 பேருக்கும் ஆர்கானிக் ஃபார்மிங் அன்சேஃப்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. ஃபார்மர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் நீட் டு எஜுகேட்டட் அபவுட் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபுட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் இது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபார்மர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் ஆர் நீட் டு பி எஜுகேட்டட் அபவுட் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபுட். ஓகே. ஸோ ஃபார்மர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் இதுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஒன்லி வரலும் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் இந்தியா ஆர்கானிக் ஃபார்மிங் ஷுட் பி ப்ரமோட்டட் அஸ் சப்ஸ்டிடியூட். ஆக்சுவலாக அப்போ இதுதான் டோட்டல் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். ஆர்கானிக் ஃபார்ம் சப்ஸ்டியூட் ஃபார் கன்வென்ஷனல் ஃபார்மிங். எல்லாத்தையும் போய் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும்னு சொல்லவும் முடியாது, அதுக்கு ஃபீஸபிளும் கிடையாது. ஸோ அதுக்கடுத்து there is no safer organic alternative to chemical fertilizer. இது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். இதுவும் எக்ஸ்ட்ரீம். அப்போ கெமிக்கல் ஃபர்டிலைசர் விட்டால் வேறு வழியே இல்லைங்களா. இன் இந்தியா ஃபார்மர்ஸ் ஆர் நீட் டு பி கைடட் அண்ட் ஹெல்ப் டு மேக் தேர் ஆர்கானிக் ஃபார்மிங். மேபி கைடட்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இது வந்து மைல்டு ஸ்டேட்மெண்ட். இது இருக்கலாம். த எய்ம் ஆஃப் அன் ஆர்கானிக் ஃபார்மிங் should not to be generate huge profit as there still no global market is for its product. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா should not be generated huge profits. இந்த ஹியூஜ் ப்ராஃபிட்ஸுங்கிறதுமே எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து டு அசம்ஷன், பேசிக் அசம்ஷன். டு இம்ப்ளிமெண்ட், ஆக்சுவலாக அசம்ஷன் அப்படின்னா கொஞ்சம் சயின்டிஃபிக்காக இருக்கணும். டு இம்ப்ளிமெண்ட் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல், டு அச்சீவ் ஜீரோ ஹங்கர் கோல், மோனோகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் ஆர் இன்னெவிட்டபிள். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. மோனோகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமா எஸ்டிஜி வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிஜி வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது, எஸ்டிஜியை அச்சீவ் பண்ணலான்னு சொல்கிறது தப்பு. ஸோ ஆப்ஷன் 1 தப்பு. நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ஸோ 1 தப்பு அப்படின்னா ஏவும் போச்சு, டியும் போச்சு. இப்போது இதில் 3 காமன், நமக்கு 2 or 4, அதாவது 2 and 3 and 4. ஸோ நம்ம 2 இல்லைனா 4 ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் கரெக்டு. ஓகேங்களா? சரி, இப்போது ஃபஸ்ட்டு வந்து 2 பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 4 பார்ப்போம். 4 வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஃபார் த ப்ரெசன்ட் மோனோகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் ஃபார்மர் ரிசீவ் சப்சிடி. இங்கேயே தப்பாயிடுச்சு. மோனோகல்ச்சருக்கெல்லாம் சப்சிடி கொடுக்க மாட்டாங்க. மீன்ஸ் நிறைய கிராப் கல்ச்சர் பண்ணுறத சப்சிடி கொடுப்பாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 and 3. ஸோ முடிஞ்ச வரையும் எந்தளவு வந்து நம்ம பேசிக்காக நம்மளோட நாலேஜ் சாட்டன் பண்ணுறோங்கிறது தான் எங்கள் மேட்டர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு கொஷின் நம்பர் 41. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பாருங்கள். ஸோ குளோபல் வார்மிங் இஸ் causing spring to come earlier and for longer duration. சரிங்களா? ஃபார் லாங்கர் டியூரேஷன் போட்டிருக்காங்க. ஸோ earlier and for செகண்ட் ஸ்டேட்மெண்ட், early springs and longer period of springs is not good for birds and bird population. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது நார்மலாக சொல்லப்போனால் எந்த ஒரு கிளைமேட்டிக் இதுவுமே லாங்கர் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறது வந்து என்னது, நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங்கர் டைம் இருக்கிறது வந்து என்ன சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு வந்து ஏர்லி ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் லாங்கர் பீரியட்ஸ். ஒரு நிமிஷங்க, கேன்சல். குளோபல் வார்மிங் காசஸ் ஸ்ப்ரிங் டு கம் earlier and for longer duration. இது நடக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நடக்கிற விஷயம். ஆனால் குளோபல் வார்மிங்காக இருக்கிறதுனால ஒரு சில இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாங்கர் டியூரேஷனாக இருக்குன்ட்டு. ஏர்லி ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் லாங்கர் பீரியட் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் இஸ் நாட் குட் ஃபார், இது வந்து கரெக்டு. ஓகேங்களா? எந்த ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷனும் ரொம்ப நாளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எந்த பாப்புலேஷனுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு பேர்டன் தான். ஸோ நாட் குட் ஃபார் பேர்ட்ஸ். ஸோ 1 and 2 ரேஷ்னலாக வந்து பார்த்தோன்னா ரெண்டுமே கரெக்டு. ஜென்ரலாக யோசிச்சு பார்த்துட்டு நமக்கு இதை ஆன்சர் சொல்லிடலாம். கொஸ்டின் நம்பர் 42. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் லாஜிக்கல் அண்ட் ரேஷ்னல் க்ரூஷியல் மெசேஜ். ஓகே, அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் யூஸ் ஆஃப் நைட்ரஜன் இஸ் அன் இம்பரேட்டிவ் ஃபார் போத் ஃபுட் அண்ட் என்விரான்மெண்ட். ஓகே, இருக்கலாம், அது மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக நைட்ரஜன் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ரொடக்ஷனும் சரி என்விரான்மெண்ட்டும் சரி நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் சிந்தட்டிக் நைட்ரஜன் ஃபர்டிலைசர் cannot be stopped as will adversely affect on global food source. இது வந்து டோட்டல் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். Alternative to the crops that requires excess of nitrogen should be identified and cultivated. Alternatives to the crops that requires excess of nitrogen should be identified and cultivated. இதெல்லாம் நடக்காத காரியம். நீங்கள் எந்தெந்த ப்ராடக்டாக போயிட்டு எந்த கிராப்பாக போய் பார்த்து அந்தந்த மீன்ஸ் என்னென்ன கிராப்பு நைட்ரஜன் அதிகமாக தேவைப்படும் அந்தந்த கிராப்பெல்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அந்த மாதிரிலாம் நம்மளால் பண்ண முடியாது. கன்வென்ஷனல் அக்ரிகல்ச்சர் யூஸிங் த சிந்தட்டிக் ஃபர்டிலைசர் ஷுட் பி ரீப்ளேஸ்ட். பாருங்கள், கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாகிடும். சரிங்களா? 42. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 40. ஸோ நெக்ஸ்ட்டு 43. ஸோ climate change should be ingrained in detailed rules. Climate change should be, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மோஸ்ட் லாஜிக்கல் ரேஷ்னல். ஸோ climate change should be ingrained in rules and all new climate compact agreement. ஸோ climate justice வந்து பார்த்திங்கன்னா எல்லா climate agreementலேயும் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இது அவ்வளோ டீட்டெயிலாக உட்காந்து சொல்கிற மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. அப்படி நடக்கிற மாதிரி இருந்தால் பாரிஸ் பீஸ் கிளைமேட்லேயும் நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்போம் எல்லாத்தையுமே. Environmental resources are unevenly distributed and exploited across the globe. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்யூஷன் கிடையாது. மீன்ஸ் ரேஷனல் க்ரூஷியல் மெசேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா there is an impending issue of dealing with huge number of climatic change victims. There is an impending issue of dealing with huge numbers of climatic change. Okay,
ஸோ ஏதோ சொல்ல வராங்க. climate change in all connotation is mostly due to developed countries and therefore the share of the burden should be more. இதெல்லாம் தப்பு. மீன்ஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ்லாம் சுத்தமாகவே ஈடுபடலன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு மீன்ஸ் மோஸ்ட்லி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டெவலப்டு கண்ட்ரிஸ், ஆல்மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ எதுக்கும் ஒன்ஸ் வந்து பேசேஜ் படிக்கலாம். கடைசி பேசேஜ், the justice in climate is not confined to action relating to mitigation but includes wider notion support for adaptation, climate change and compensation for the loss and damage. ஓகே, climate justice அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ் அண்ட் டேமேஜை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ என்விரான்மெண்டல் there is an impending issue of dealing with a huge number of climate change victims. ஓகேங்களா, இங்கே லாஸ் அண்ட் டேமேஜை பற்றி எது சொல்லியிருக்காங்க? லாஸ் அண்ட் டேமேஜ் ஷுட் பி, இதில் வந்து லாஸ் அண்ட் டேமேஜை பற்றி சொல்ல கிடையாது. unevenly distributed, exploited across the globe. இதுவுமே லாஸ் அண்ட் டேமேஜை பற்றி சொல்ல கிடையாது. ஸோ லாஸ் அண்ட் டேமேஜை பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா there is an impending issue of dealing with huge number. அங்கே பாருங்கள், லாஸ் அண்ட் டேமேஜ், dealing with the climate change victims. லாஸ் அண்ட் டேமேஜை பற்றி சொல்லியிருக்கிறது இது மட்டும்தான். லாஸ் அண்ட் டேமேஜை பற்றி சொல்லணுன்னா ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 43, 51. ஃபுட், இங்கேயுமே வந்து ஆத்தர் ஃபுட் ஈல்டிங் ட்ரீஸ் ஷுட் பி ரீப்ளேஸ்ட். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே ரொம்ப 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 அப்சர்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. ஷுட் பி ரீப்ளேஸ்ட் அப்படின்னு சொல்கிறதே வந்து தப்பான ஒரு விஷயம். ஸோ ஒரு இதை வந்து கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ தப்பு. ஸோ ஆப்ஷன் பி, ஃபுட் செக்யூரிட்டி cannot be ensured அப்படிங்கிறதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தப்பு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா cannot be ensured அப்படிங்கிறதுமே தப்பு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா waste lands and degraded lands in India should be converted to agroforestry system to help the poor. Maybe பண்ணலாம். Agroecosystem should be developed in addition to or along with the conventional agriculture. ஸோ மேபி ஆக்சுவலாக இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்டரான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா. சொல்யூஷன், மோஸ்ட் லாஜிக்கல் ரேஷனல் சொல்யூஷன் நமக்கு அவங்க கேட்குறது. சரிங்களா. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா which of the following statement difference, இதுவுமே மோஸ்ட் ரேஷனல் அண்ட் லாஜிக்கல். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், it is necessary to put proper effluents treatment protocols in a place. ஓகே, மேபி இருக்கலாம். it is necessary to promote environmental awareness among the people. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் இருக்கலாம். பட் என்விரான்மெண்டல் அவேர்னஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம பேசேஜை படிக்கலாம். ஸ்ப்ரெட் ஆஃப் ட்ரக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா cannot be done away with as it inherit the modern medicine care. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். cannot be done away அப்படிங்கிறது டோட்டலாக தப்பு. ஸோ ஃபார்மர் மேனுஃபேக்சர் கம்பெனி ஷுட் பி செட் அப் டு ரிமோட் ரூரல் ஏரியாஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்கள், farmer manufacturing company should be set up in a remote area, rural area, away from crowded towns and cities. அப்போ ரூரல் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லையா? ஸோ இதுவே டோட்டலாக தப்பு. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏ இல்லைனா பிக்குள்ளே இருக்குது. இட் இஸ் நெசசரி டு புட் ப்ராப்பர் எஃபுலண்ட் ட்ரீட்மெண்ட் டு த ப்ரோட்டோகால்ஸ் இன் பிளேஸ். ஆக்சுவலாக ப்ராப்பராக இது ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும்போது எது பெஸ்ட்டு சொல்யூஷன்னா ஏ பெஸ்ட்டு சொல்யூஷன். ஸோ என்னென்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு போட்டுடலாம். பீப்புளை வந்து பார்த்திங்கன்னா அவேர்னஸாக இருக்க சொல்கிறது மூலிமா ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவங்க அவேர்னஸாக இருந்தாலும் என்னவாகும், அங்கேருந்து அவங்க அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எமிட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க பொல்யூஷனை. அப்போது ப்ராப்பராக அந்த பொல்யூஷன் வந்து என்ன பண்ணணும், ட்ரீட் பண்ணி வெளியே விடணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான சொல்யூஷன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு crux வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் மெசேஜ். டு பிகம் அ குளோபல் பவர், இந்தியா நீட் டு இன்வெஸ்ட் யூனிவர்சல் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். ஓகே, மேபி இருக்கலாம். Quality of India is unable to become a global power because it is not focusing or promoting knowledge economy. ஓகே, இதுவும் இருக்கலாம். ஸோ இங்கே வந்து க்ரக்ஸு கேட்டிருக்காங்க. ஸோ அவர் எஜுகேஷன் சிஸ்டம் ஷுட் பி ஃபோக்கஸ் மோர் ஆன் இம்பார்ட்டிங் ஸ்கில்ஸ் டியூரிங் ஹையர் எஜுகேஷன். அப்போது ப்ரைமரி எஜுகேஷன் அங்கே டீலில் விட்டுடலாமா? ஸோ பேரண்ட்ஸ் ஆஃப் மெனி ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் ஆர் இல்லிட்ரேட். ஸோ இதுக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் இல்லிட்ரேட்டாக இருந்தால் அதுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன சம்மந்தம்? அப்போது ஒன்று ஏ ஆர் சி. இப்போ வந்து இது ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்சல் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஓகே.
கொஷின் நம்பர் 61. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் டெக்னாலஜி enfeebles societal structure and makes the life difficult. டோட்டலாக தப்பு. மாடர்ன் டெக்னாலஜி வந்து லைஃப்பை டிஃபிகல்ட்டாக மாற்றிருச்சு அப்படின்றது. மாடர்ன் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அன்சர்டனிட்டி. எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டு. வி ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை எ ஒப்பீனியன் ஆஃப் அதர்ஸ் அண்ட் ஹாவ் நோ கரேஜ். ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்கடுத்து இது தப்பாச்சுனாலே அது வந்து ஆன்சர் வந்து கரெக்டாகிடும். ஓகேங்களா? எல்லாமே எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டு, சொல்கிறதுக்கே ஒன்றும் கிடையாது இங்கே. நெக்ஸ்ட்டு 62. So a flexible environment is needed to develop solution. ஆக்சுவலாக வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பேசேஜில் இருந்து. ஹவுஸ்ஹோல்ட் நீட்ஸ் கஸ்டமைஸ்டு சொல்யூஷன். இன்னோவேஷன் இன் ஃபைனான்ஷியல் டெக்னாலஜி ஆர் ரெக்வயர்டு. ஆக்சுவலாக இந்த கொஷினுக்கு என்ன எப்படி ஆன்சர் பண்ணுறது? Household finance in India is unique. We have tendency to invest heavily in physical assets such as gold, property. Step to encourage financialization of savings are critical. Populace accustomed of traditional process will not simply jump into financialization. Hurdles to change include bureaucracy, skepticism, organized financial instructions, a lack of basic information about the myriad service provided the best each family, and how can make traditional between them if necessary. ஃபினான்ஷியல் டெக்னாலஜியில் இன்னோவேஷன் இருக்கணுன்றது சொல்ல கிடையாது. நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் என்விரான்மெண்ட் இஸ் நீட் டு பி டெவலப்டு சொல்யூஷன். ஹவுஸ் ஹோல்ட்ஸ் நீட் கஸ்டமைஸ் சொல்யூஷன். நம்ம நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குது. இது ஏன் தப்பு அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே ஃபினான்ஷியல் சர்வீஸில் இன்னோவேஷன் தேவைன்னு அவங்க சொல்லவே இல்லை. நம்ம ஃபினான்ஷியலைசேஷன் பண்ணுறதுல நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் காட்டுறதில்ல அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ 1 and 2. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டன் ப்ரொடக்ஷன் கிவன் டு பேட்டர்ன்ஸ் பட் ஹியூஜ் பேர்டன். அங்கே பாருங்கள், புட் ஹியூஜ் பேர்டன். ஸோ ஹியூஜ் பேர்டனுங்கிறது தப்பு. டிபெண்ட் ஆன் அதர் கண்ட்ரிஸ் ஃபார் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் இஸ் ஹியூஜ் பேர்டன். அகெயின் தப்பு. ஸோ 1, 2 தப்பு. நெக்ஸ்ட்டு அப்படி போச்சுனாலே 1 இங்கே தப்பாயிரும். இங்கே வந்து 2 தப்பாச்சு அப்படின்னா 3 and 4 தான். ஸோ 3 and 4 படிச்சிடலாம். ப்ரொவைடிங் மெடிசன் டு பப்ளிக் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் இஸ் கீ கோல். பாருங்கள், ரொம்ப ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட். Key goal of many countries. Government needs to find appropriate balance between right of patentees and required. Actually இது ரெண்டுமே ரொம்ப ஜென்ரிக்கான ஸ்டேட்மெண்ட். கொஷின் நம்பர் 63க்கு அப்புறம் 64. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ப்ரைவசி இஸ் நாட் ஜஸ்ட் அ ரைட். ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் ப்ரைவசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ரைட். ஆமாம், இது நம்மளோட ஆர்டிக்கலில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே படிச்சிருப்போம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் ப்ரைவசி நாட் ஜஸ்ட் அ ரைட், இட் இஸ் அ ரைட் பட் இட் இஸ் அ வேல்யூ ஆஃப் எக்கானமி. ஆமாம், ஏதாவது முக்கியமான மீன்ஸ் இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களோட டோட்டல் கம்பெனியை கூட என்ன ஆகும், திவாலாயிரும். தேர் இஸ் அ ஃபண்டமெண்டல் லிங்க் பிட்வீன் ப்ரைவசி அண்ட் இன்னோவேஷன். ஆமாம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னோவேட் பண்ணுறது அடுத்தவங்களோட ப்ரைவசியை வந்து எக்காரணத்தை கொண்டு கெடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான், வேறு எதுவுமே கிடையாது. போத் 1 and 2. ஸோ ஜென்ரலாகவே இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கு பேராகிராஃப் படிக்கணும் கூட அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 64க்கு அப்புறம் 71. லைக்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட், என்ரோல்மெண்ட் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இஸ் ஹை பட் தேர் இஸ் நோ குவாலிட்டி எஜுகேஷன். ஸோ என்ரோல்மெண்ட் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் எஜுகேஷன் இஸ் ஹை பட் தேர் இஸ் நோ குவாலிட்டி எஜுகேஷன். அன்எம்ப்ளாய்மெண்ட் மஸ்ட் பி seen as a function of rising education and aspiring young Indians. Unemployment must be seen as an function of rising education and aspiring young Indians. There is no labor intensive industries to accommodate a huge number of unemployed people. இது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். அப்படியே கிடையாது. The education system should be properly designed so that it enables the people to be self-employed. அதாவது நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாமே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை நோக்கி போச்சு அப்படின்னா இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் தான். பட் ரொம்ப ஹிடனாக கொடுத்துருக்காங்க. டி வந்து தப்பு, சியுமே தப்பு. நோ லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸும் தப்பு. பட் என்ரோல்மெண்ட் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இஸ் ஹை பட் தேர் இஸ் நோ குவாலிட்டி எஜுகேஷன். சரி, பேராகிராஃப் 1 வந்து பார்க்கலாம். ஏன் பிக்குள்ளே தான் இருக்குது. த அன்எம்ப்ளாய்மெண்ட் சேலஞ்சஸ்
கடைசி பேராகிராஃபோட கடைசி இதை வந்து பார்க்கலாம். The unemployment challenges is greater for people with secondary or higher education and rising education levels inflated unemployment challenges are greater for people. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி தான் பேசியிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ரோல்மெண்ட் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இங்கே வந்து எஜுகேஷன் பற்றி மட்டும்தான் இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்லுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. 71க்கு அப்புறம் 73 ஓகேங்களா. மாடர்ன் ஸ்டேட்ஸ்மேன் எது வந்து லாஜிக்கல் ரேஷனல். மாடர்ன் ஸ்டேட்ஸ்மேன் நீட் டு பி வெல் ட்ரெயின்ட் in scientific method and philosophical thinking to enable them have a better perspective on their role and future goal. ஓகே. ஸோ இட் இஸ் நாட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் நீங்கள் உட்காந்து இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஓகே. இட் இஸ் நாட் டிசரபிள் டு ஹாவ் அ கவர்மெண்ட் மேனேஜ்ட் பை எம்பெரிக்கல் ஸ்டேட் which is mixed with others who are grounded in learning reflex system. அவங்க இது ரொம்ப புரியாமல் இருக்குது. சரி ஓகேங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே. இட் இஸ் டிசைரபிள் தட் ஆல் சயின்டிஸ்ட் நீட் டு பி ஃபிலாசபிக்கல். ஓகே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது பேசேஜ் படிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்கிறது. ஜஸ்ட் ஆஸ் அ பர்சியூட்ஸ் ஆஃப் நாலேஜ் பிகம்ஸ் ஸ்காலரிசம் வென் divorced from actual needs of men and life, so pursuits of politics become a destructive burden and divorce from scientific philosophy. டோட்டலாக புரியல இந்த கொஷின் வந்து நான் விட்டுருப்பேன். ஓகே சரி. பேஸ்ட் ஆன் த passage which of the following statement tell best example of ultimate goal of state. ultimate goal ஆக்சுவலாக நம்ம எது அல்டிமேட் கோல் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னா ரைட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் கோல். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் சேஃப்டி. ஓகே. பர்சனல் சேஃப்டி அல்டிமேட் கோல் தான். இது வந்து பர்சனல் ரொம்ப சின்ன சர்க்கிள். ஹெல்த் ஆஃப் த பாடி அண்ட் மைண்ட் இதுவுமே பர்சனல் சேஃப்டிக்குள்ளேயே அடங்கிடும். ஸோ கம்யூனல் ஹார்மனிங்கிறது பெருசு. ஆமாம், நம்மளோட அல்டிமேட் கோல் கம்யூனல் ஹார்மனியாக இருக்கலாம். பட் அடுத்து பாருங்கள் லிபர்ட்டிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா லிபர்ட்டிக்குள்ளே தான் கம்யூனல் ஹார்மனி இருக்கும், பர்சனல் சேஃப்டி இருக்கும், ஹெல்த் அண்ட் பாடி மைண்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே சப்செட் ஆஃப் டி. ஸோ அல்டிமேட் கோல் ஆஃப் த ஸ்டேட் வந்து எப்பவுமே என்னது லிபர்ட்டி தான். நம்மளுமே இப்போ லிபர்ட்டியை நோக்கி தான் ஒரு மூவும் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? எல்லா லாஸுமே எதை நோக்கி இருக்குன்னா லிபர்ட்டியை நோக்கி இருக்கும். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அடுத்த இன்னும் கொஞ்சம் நாள்லேயே நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கேளுங்க கமெண்ட் செக்ஷனில். தேங்க்யூ.